பாருயா, உனக்கு சந்தேகம் இருந்தா அவன் வாயை ஊத சொல்லி பாரு. என்னையா அவனே கண்ணை மூடி இருக்கிறான், வாயை திறந்து எப்படியா ஊதுவான்? சரி அவனால ஊத முடியலன்னா நீங்க அவன் வாயை மூண்டு பாரு. கொஞ்சம் நீங்க நானே பாக்குறேன். அடே இது குடிமயக்கம் இல்லப்பா, இது வேற ஏதோ ஒரு மயக்கம். சோடா ஊத்துனா தெரிஞ்சு போயிடுவேன். அப்ப என்னையா ஒரு கூட்டம் இருக்குது. ஒண்ணும் இல்லப்பா, நீ மயக்கமா விழுந்துட்ட. நான் தான் காசுன்னு பார்க்காம ஓடி போய் சோடா வாங்கிட்டு உனக்கு கொடுத்தேன். உனக்கும் மயக்கம் தெரிஞ்சு போச்சு. அவ்வளவுப்பா. என்னப்பா என்ன ஆச்சு? என்ன கூட்டம்? ஒண்ணு இல்லப்பா, இந்த ஆளு மயக்கமா விழுந்துட்டாரு. எல்லாரும் சோடான்னு கத்துறாங்களே ஒத்துரு வாங்கிடல. நான் தான் காசுன்னு பார்க்காம ஓடி போய் சோடா வாங்கிட்டு. என்னங்க ஆக்சிடென்டா? ஒன்னும் ஆக்சிடென்ட் இல்லப்பா, இந்த ஆளு மயக்கமா விழுந்துட்டான். எல்லாரும் சோடான்னு கத்துறாங்க ஒத்துரு வாங்கிடல. நான் தான் காசுன்னு பார்க்காம ஓடி போய் சோடா வாங்கிடுங்க. ஒரு சோடா வாங்கி கொடுத்து எத்தனை வாட்டி சொல்லுறது? இதா இதுல ஒரு முடக்க நீ குடி, நீ மயங்கிறவங்க இருக்கு. இப்படி எல்லாம் சொல்லாதையா. ஒரு தப்பட்டை இருந்தா எடுத்துட்டு வந்து என் முதுகுல கட்டி அடிச்சுக்கிட்டே சொல்லு, நல்லா விளம்பரமாக. சோடா கொடுத்துட்டேன் கொடு, பாதி இருக்கு. சோடா கொடுத்துட்டேன். சோடா கொடுத்தா என்ன சிம்மரா பேசுற? உன்னை யாரையா சோடா ஊத்த சொன்னது? ஏன் மயக்கமா ஊந்த சோடா ஊத்த வேற என்ன ஊத்துவாங்க? உனக்கு இது என்ன மயக்கம் தெரியுமா? என்ன மயக்கம்? பசி மயக்கம். இப்ப தெரிஞ்சு போச்சு. வீட்டுக்கு கூட்டி போய் சோறு போட, அதை செய்ய மாட்டேன். திரும்ப எனக்கு மயக்கம் வரும், திரும்ப நீ சோடா ஊத்துவ. இப்படி ஒரே தெருவில் எத்தனை சோடாயா நான் குடிக்கிறது? ஐயா கும்பலப்ப மயக்கம் போட்டு விழுந்தாலும் கூட்டம் தான், பாம்பாட்டிக்கிட்டையும் கூட்டம், மீட்டிங் போட்டாலும் கூட்டம். சுத்த வித்த பாக்குற பசங்க வித்த பார்த்து வீட்டையும் கெடுத்துட்டாங்க, நாட்டையும் கெடுத்துட்டாங்க. போங்க போய் வேலையை பாருங்க. போங்க. என்ன கூட்டம்? ஓஹோ அயோக்கிய பசங்களா நடு ரோட்ல உட்காந்து முடிக்க ஆரம்பிச்சுட்டா? வாடா ஸ்டேஷனுக்கு. இல்லைங்க, இந்த ஆளு மயக்கமா விழுந்துட்டான். எல்லாரும் சோடா கத்துறவங்க ஒருத்தர் வாங்கல. நான் தான் காசுன்னு பார்க்காம கண்ணு போச்சு. பாவி வாரண்ட வச்சுட்டு நான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க வந்து சோடாவா குடிச்சுக்கிட்டு இருக்க? போலீஸ் இது என்ன தப்பு பண்ணாரு? இது ஒரு கம்பவுண்டரியா? இதை வேற தான் இவன் பார்க்கணும். ஒரு ஆளுக்கு பென்சில் ஊசிய போட்டு இப்போ பரவாயில்ல அவன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அலர்ஜியில வேலை ஊசி போடுறது, அதே வேலையா செய்ய வேணா. நீ ஊசி போட்டதுனால அவன் இழுத்துக்க பறிச்சு வச்சாங்க மூணு வேற பாரு. அதுல வந்து பையன் எங்க போனா? ஏண்டா யாராவது ஒருத்தர் இந்த பக்கம் வந்தானா? இல்லீங்களா? எங்க போயிருப்பா? ஏண்டா அழுவுற? தப்பா ஏதாவது கேட்டனா? உனக்கு தெரிஞ்சா சொல்லு, இல்லைன்னா கொட்டிட்டு போய. கொட்டா கிடைக்குது உங்களுக்கு. உனக்கு மாத்திரமா? எனக்கு தாண்டா. அயோக்கிய புயல இப்போ உனக்கு புத்தி வந்ததா? வாடா, நான் மாட்ட வேணாம். ஓட முடியாது சென்றா, உன் காரை உடச்சிருவேன். ஒளியது இடமே இல்லையே. உயிருக்கு துணிஞ்சவன் ஏன் மாப்பிள்ளை கிட்ட பயப்படுற முடியும்? கம்பவுண்டர் போலீஸ் தடுத்தது? கேடியா இருந்தா தடுத்தும். டாக்டர் வர்றதுக்கு முந்தி ஒரு ஆளுக்கு நான் பென்சில் இன்ஜெக்ஷன் போட்டேன். மூஞ்சி போகும்போது ஆப்பமா வீங்கி போச்சு. உடனே தூக்கிட்டாங்க. எங்க? அடுத்த ஆஸ்பத்திரிக்கு. அவன் படுக்கையா இருக்கிறான். எழுந்திரிச்ச பாடும் இல்ல, செத்த பாடும் இல்ல. அவன் படுத்திருக்கான், நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். போலீஸ் தடுத்துக்கிட்டு இருக்குது. என்ன காப்பாத்துங்க. அடடே, அந்த அதிக பிரச்சனை கம்பவுண்டர் அன்புராஜ் நீங்க தானா? நானும் நர்ஸ் தான். உங்க கேட்டாலதான் இப்ப நாங்களே டாக்டரை கேட்காம எந்த இன்ஜெக்ஷன் போடக்கூடாதுன்னு சட்டம் வந்துருக்கு.
நீங்க நர்ஸு, நான் கம்பவுண்டர், நீங்க தானே காப்பாத்துறேன். அங்கே பழைய நர்ஸ் ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, அது போட்டுக்கிட்டுங்க. நர்ஸு ட்ரெஸ்ஸா? அடே நீங்களாப்பா? நான் யாரும் எவ்வளவு நினைச்சிட்டேன். நம்ம வீட்டு கதவை நான் தட்டாம வேற எவமா தட்டுவா? இல்லப்பா, நீங்க எப்பவுமே பட்டு பட்டு தட்டுவீங்க, எனக்கு படப்படாம தட்டுவீங்களே. அதுல ஒரு திருட்டு போய் கையில கிடைச்சான். அவன் குடிச்சுட்டு வரும்போது திடீர்னு தடவடன்னு ஓடிட்டான். அந்த பதட்டத்துலதான் நான் படபடன்னு அவன் மாத்திரம் என் கையில கிடைக்கட்டும், அவன் எலும்பு உடைச்சு அப்படியே மூட்டையா கட்டிடுவான். இவரா? யாருப்பா? அவன் தான் ஒரு கம்பவுண்டுமா. பரவாயில்லையே, பொம்பளை மாதிரி இருக்கீங்களே. இருக்காதீங்க, எனக்கு கொலையே ஆடுதுங்க. ஒண்ணும் பயப்படாதீங்க, அவர் எங்க அப்பா தான். இவர் தாங்க என்ன திறத்துறது. என்ன காட்டி கொடுத்துறாதீங்க, என்னை எப்படியாவது வெளியில அனுப்பிச்சுங்க. நீங்க ஒண்ணு கவலையப்படாதீங்க, இந்த ட்ரெஸ்லயும் வாங்க, நான் எப்படியாவது வெளியே அனுப்பிடுறேன். யாருமா அது? என் ஃப்ரெண்டுப்பா, என் கூட படிச்சவா. ஆமாங்க, நான் ட்ரைனிங்காக வந்திருக்கேன். உங்களை பார்த்து பாருங்க. அப்படியா? உன் சொந்த ஊர் எதுமா? கிலோனுங்க. சிலனா வளமான பூமி, வஞ்சகம் இல்லாம வளர்ந்துருக்கிறான். ஆச்சியா, ராவணன் பிறந்த ஊர் பாரு, குரல் ஆம்பளை குரல் மாதிரி இல்ல. எனக்கு ஆம்பளைனாலே வெக்கம் வருங்க. ஐயோ, இதுல பொண்ணு. ஆமா, உன் கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? இருக்காங்க, ஆனா யாரும் கூட பறக்கலைங்க. எல்லாம் தனித்தனியா தான் பிறந்தோம். தனித்தனியாவும்? கூட பிறந்தவங்கன்னா எல்லாரும் கயத்தை கட்டிக்கிட்டு ஒன்னா பிறந்தாங்களா? நான் கேட்டேன். ஓஹோ, அப்படி கேக்குறீங்களா? ஆனா ஒண்ணுங்க, இந்தியாவுல எப்படின்னு எனக்கு தெரியாது. எங்க நாட்டுல எல்லாம் முந்தி பிறந்தா அக்கா, பிந்தி பிறந்தா தங்கச்சி. ஓஹோ, உங்க ஊர்ல எல்லாம் அப்படியா? அதிசயம் தான். ஆமாங்க. அப்ப நேரம் வச்சு நான் வரேங்க. நீ எங்க தங்கி இருக்கிற? இனிமே தாங்க ஹோட்டல்ல ரூம் எடுக்கணும். ரூம் எடுக்க போறியா? பொம்பளை ஹோட்டல்ல ரூம் எடுக்கிறதா? அது நல்ல கதையா இருக்கு. நாடு விட்டு நாடு வந்திருக்கிற என் பொண்ணுக்கு வேற ஃப்ரெண்டு. நீ வெளியில ஏதாவது தங்கி அசம்பாவிதம் நடந்து போச்சுன்னா அதை நான் பாக்குறேங்க. நடந்து விற்பாடு நாங்கள்ல பாக்கணும். பேசாம இங்கே இரு. கூட்டிட்டு போகல போன்ற என்னடி சமாளிக்கலாம். இந்தாம்மா, ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லு. இப்படியே இருக்கிறேன்றியா? ரோஸ் சௌரியா? கூட்டிட்டு போ. என்ன பிள்ளைங்க வைக்கப்பா. நைட் விட்டு முடிஞ்சு அப்பா வர போறாரு, நான் வேற டியூட்டிக்கு போறேன். காசு நடந்துட்டேன் அப்படின்னு ஒரு திருப்ப காமிச்சு அவகிட்ட மாட்டேன். அப்பா வர போறாரு. வெளியில போயிடலாம்னாலும் பயமா இருக்கு. இவ்வளவு விட்டுட்டு போகவும் மனசு இல்லை. என்ன செய்யலாம்? சொல்லக்காரங்க, அவர் வந்து பார்க்கும்போது ஆம்பளைன்னு தெரிஞ்சிட போகுது. எடுத்துட வேண்டியதான். பொம்பளை சரிங்க. நம்மளை சிறுவன் பொண்ணுன்னு சொல்லி பிரமாதமா சமாளிச்சுட்டாளே. வேகமா இது ஒண்ணுதான் அவருக்கு. வேற அதுக்குள்ள இதெல்லாம் செட்டப் பண்ணணும். ஆம்பளை இப்படி ஒரு ஆம்பளைக்கு நரசு வேஷம் போட்டு வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு என்ன வெறுக்கிறியா? இரு இரு, இதுக்கு ஒரு வழி பண்றேன். இன்னொன்னா கார்த்தியா, எங்க ரொம்ப நாளாச்சு இந்த பக்கம் வர்றதே இல்ல. உட்காரு உட்காரு உட்காரு. வேலைக்கு போலியா? 10 மணிக்கு மேல பஸ்டாண்ட்ல கூட்டம் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வேலையை. ஆமா, நம்ம பொண்ணு ஜாதகத்தை போன வருஷம் பார்த்தோமே, ஒண்ணும் மூவே ஆகலையா. புது வருஷத்துல ஒரு தடவை பார்த்தா என்ன? பார்க்க வேண்டாம். ஏயா அப்படியேதான் இருக்கும். அபசகுனம் பிடிச்ச மாதிரி ஏன் அப்படி சொல்ற? இவ்வளவு வயசானதுக்கு அப்புறம் பொண்ணை வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தா எவன் கல்யாணம் பண்ணுவான்? நீ ஒரு அனுபவம் இல்லாதவையா. வெள்ளக்கார நாட்டுல எல்லாம் 50 வயசுக்கு மேலதான் என் கல்யாணத்தையே பண்றான். அப்ப உனக்கு செய்தியா என்ன? உன் பொண்ணை வெள்ளக்காரன் தேசத்துக்கு அனுப்பிச்சு வச்சு. ஒரு தமாஷான ஆளியா? ஆமா, உங்ககிட்ட சீரியஸான ஆளா?
கை கொடு. என் பொண்ணு ஜாதகத்தை பாக்கணும்னா ஏன் கையை ஏன் கொடுக்குற? உன் கைய பார்த்தாலே உன் பரம்பரையே தெரியா. கை காட்டு. தெரியலையா? கழுவிட்டு வரட்டுமா? அது இல்லையா, இன்னும் ஒரு கல்யாணம் இருக்கு. அறிவட்டவன, அவளுக்கு முதல் கல்யாணமே ஆகல, இன்னொரு கல்யாணம் எப்படி? உன் பொண்ணுக்கு இல்லையா, உனக்கே இன்னொரு கல்யாணம் இருக்கு. எனக்கா? நல்லா பாரியா. நெருங்கிருச்சு. பொண்ணு கடல் தாண்டின பொண்ணு. கடல் தாண்டின பொண்ணா? அனுமாருக்கு பிறந்ததா? அது இல்லையா, கடல் தாண்டின பொண்ணு வெளிநாட்டு பொண்ணுங்க. ரொம்ப நெருங்கிருச்சு. அந்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த பொண்ணே உனக்கு சம்பாதிச்சு போறியா? இந்த பொண்ணேவா? கைய கூட. ஆஸ்பத்திரியில வேலை செய்யற நர்சியா? வயசான காலத்துல உனக்கு வசதியா இருக்கும். ஆகா பிரமாதம். அதிர்ஷ்டக்கார பொண்ணியா? கண்ணுக்கே தெரியாத இடத்துல ஒரு மச்சம் இருக்கு. அட மச்சத்தை பத்தி என்னையா? தெரிஞ்சா என்ன, தெரியாட்டி போனா என்ன? மத்தத சொல்லு. உன் கண்ணுக்கு இல்லையா, அந்த பொண்ணோட கண்ணுக்கு என்ன? அதாவது அந்த பொண்ணோட வலது காதுக்கு கீழே ஒரு மச்சம் இருக்குன்னு சொன்னேன். அப்புறம் ஒரு முக்கியமான பாயிண்ட், அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் உன் பொண்ணுக்கே கல்யாணம் நடக்கும். அதனால எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ முடிச்சிடும். அப்ப நான் வரட்டுமா? பஸ் ஸ்டாண்ட்ல கூட்டம் இருந்திருக்கோம். கிடந்த பொண்ணுன்றான், நர்ஸுன்றான், அதெல்லாம் சரிதான். மச்சம் இருக்குன்றானே. பட்டனை போட்டு விடட்டுமா? தப்பு. பட்டம் போடுறா தப்பு. ஒண்ணு நீ நில்லு, நான் குத்துறேன். இல்ல நான் நிக்கிறேன், நீ குத்து. எப்படி பார்க்க முடியும் மச்சத்தை? என்னங்க மச்சம்? உனக்கு ஒரு மச்சம் இருக்கு, அது ஒருத்தர் சொல்லி இருக்கிறான். நான் ஒண்ணும் கழிக்கல. என்னை பத்தி நீ என்ன நினைக்கிற? நீங்க ஒரு ஆம்பளைன்னு நினைக்கிறேன். அதான் ஊரெல்லாம் நினைக்கிறானே. ஓ மனசுல என்னை பத்தி என்ன தோணுதுன்ற? உங்களை பார்த்த உடனே என் மனசுல தோன்றது எல்லாம் தெளிவா சொல்ல முடியுமா? பார்க்க வந்தேன். நான் வயசானவன், நீ 7 வயசு பொண்ணு. சொல்றதுக்கு வெக்கமா தான் இருக்கும். இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு பட்டுன்னு சொல்லி முதல்ல உங்க மனசுல இருக்குல்ல, நீங்க பட்டுன்னு சொல்லுங்க. அதை ஏன் சுத்தி வளர்ப்பானே? உன்னை கல்யாணம் பண்ணி உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கறதா தீர்மானம் பண்ணி எல்லாரும் இப்படித்தான் சொல்றாங்க. சொல்லுவானுங்க, நடத்தையில காட்ட வேணாமா? நம்ம கல்யாணத்தை பார்த்தா ஊர்ல இருக்கிறவங்க என்ன பேசுவாங்க? அட ஊர்ல இருக்கிறவன் 1000 பேசுவா. கல்யாணங்கிறது இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று ஒண்ணு எனக்குன்னு எழுதி வச்சுட்டா அப்புறம் என்ன? உங்க மக சங்கீதா இருக்கிற அதை பத்தி நீ ஒண்ணு கவலையே படாது. அதை சொல்லுங்க. அதுக்கு காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணிட்டு நம்ம கல்யாணத்தை அப்புறமா வச்சுக்கலாம். அங்கதான விஷயமே இருக்குது. நம்ம கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவ கல்யாணம் நடக்கும். ஆமா, உன்கிட்ட கேட்கணும். வந்த நாள்ல இருந்து இதே ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு இருக்கிய, அப்படி இதுல என்ன அதிசயம்? ஆம்பளை மாதிரி இருக்குது. கண் குளிர பாக்குறதுக்கு ஒரு புடவே கட்டிட்டு வாங்க போங்க. என்னடி இன்னும் சிரிக்கிற நெளிகிற நகராத்துல பயமுட்டாத. என்ன கனவு கண்டனா? என்ன கனவு கண்ட? ஐயோ, நீ பொம்பளை இல்ல ஆம்பளை, வெக்கப்படாத. நானும் கல்யாணம் பண்ணி தேனிலவுக்கு போய் பாட்டு பாடுற மாதிரி கனவு கண்டேன். நீங்க வெக்கப்படுற விழுந்துடாத. நீயாவது கனவு கண்டுட்ட. நான் அந்த வாழ்க்கை நிஜமாவே எப்ப கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்படியா? என்ன சொன்ன உடனே தாவுற? சங்கீதா, தொடாத. எங்க அப்பா சம்மதிச்சு நம்ம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நீ என்ன சொல்லலாம். உங்க அப்பா சம்மதமா? அவர் என்னையே சுத்திட்டு அலையிறாரு. எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம்னு கேட்கிறாரு. அவரும் ஒருத்தர் என் யோசிச்சு சொன்ன நம்பி இப்படி அலையிறாரு. அன்னைக்கே நான் உனக்கு இந்த நர்ஸ் ட்ரெஸ் கொடுக்காம இருந்திருக்கணும். நர்ஸ் ட்ரெஸ் கொடுக்கலன்னா அவர் என்ன பிடிச்சிட்டு போய் ஜெயில போட்டு கிடக்கு. ஆமா, எங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிப்பாரா? சம்மதிச்சா சரி, இல்லன்னா இருக்கவே இருக்கு. என்ன? அவருக்கும் ஒரு பென்சிலின் இன்ஜெக்ஷன். ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு தான் இந்த ஆளா அலையிற. அடே சங்கீதா, அப்பா சங்கீதா, அவரை கூப்பிடாத. சங்கீதா, மறந்தே போயிட்டு அவங்ககிட்ட சொல்றதுக்கு திருச்சி வரைக்கும் எட்டி போயிட்டு வந்துடுறேன். எதுக்குப்பா திருச்சிக்கு திடீர்னு? அந்த பழனி ஆண்டு இருக்கானே, அவன் பொண்ணுக்கு கல்யாணமா. என் கல்யாணத்துக்கு அவன் 15 ரூபா பொய் எழுதுனான். இப்ப நான் போய் செய்யலைன்னா நாளைக்கு நம்ம வீட்டுல நடக்க மாட்டான். அப்ப நான் வரட்டுமா? எப்பப்பா வருவீங்க? இன்னும் 3 நாள் ஆகும். நர்ஸ பத்திரமா பாத்துக்க. சரிப்பா. நல்ல சிரிச்சமா. சங்கீதா, சங்கீதா, உங்க அப்பா வர்றதுக்கு 3 நாள் ஆகுமாமே. சரி சரி, நான் போய் 3 நாளைக்கு லீவ் போட்டு வந்துடுறேன். முதல்ல இதெல்லாம் கழிச்சுட்டு பேண்ட் ஷர்ட்டோட
பாக்கிறதுக்கு கண்டாங்க 3 நாளைக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு விடுதலை இல்லையா அடைக்கலாம். அடே குழந்தையா வா வா வா. பையன் கையுமா வெளியூர் பிரயாணமா? கரெக்டா சொல்லிட்டியே. என் சிலைகாரன் பழனி ஆண்டின்னு ஒருத்தன் இருக்கான். அவன் வீட்டுல ஒரு விசேஷம் மொய் எழுதுறதுக்காக போறேன். எந்த ஊர்ல? திருச்சி. மொய் படம் எவ்வளவு? 15 ரூபாய் தான். 15 ரூபாய் மொய் எழுத திருச்சிக்கு போக போறியா? அப்ப இங்க இருந்தே பணத்தை திருச்சிக்கு எரிஞ்சிடலான்றியா? ஒரு புரியாத ஆளியா? யாரு? திருச்சிக்கு போய் வர ரயில் சார்ஜ் என்ன ஆகும்? என்ன 50 ரூபா ஆகும். ஆகும்ல. ஏதாம பணத்தை மரியாதை பண்ணி வையா, செலவாவது மிச்சமாகும். நான் வரட்டுமா? மண்டையில ஏறலையே. சரிதான், மணி ஆர்டர் பண்ணிட்டு வீட்டுக்கு போவோம். நம்ம பொண்ணு ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பா. சிலர் தனியா தான் இருக்கும். ஃப்ரீயா பேசலாம். இன்னைக்கு நம்ம மாட்டிக்கிட்டோம். பேசலாம். ஐயோ, கல்யாணம் ஆகாத பொண்ணுகளை நம்பாதேன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. சரியா போச்ச. இருக்கட்டும், வரட்டும். என்னப்பா வந்துட்டீங்க? போறேன், வந்துட்டேன். உள்ள யாரு? பாத்ரூம்குள்ளயா? ராஜி இருக்கா? இவன் யாரு? பாத்ரூமுக்குள்ள அவளோட எவனோ ஒருத்தன் இருக்கான். பாடி உன் கால கும்பாரத்துக்கு என் வீடு தான் கிடைக்குதா? மரியாதை 2 பேரும் வெளியில வாங்க. வாங்க வெளியில. என்னமோ ஒண்ணு நடக்க போகுது. 2 பேரும் மரியாதை வெளியில வாங்க. வெளியில வாங்க. என் கைது தப்பு இல்லாம என் வீட்டே தப்பு பண்றியா? உள்ள யாரும் இல்லப்பா. உள்ள யாரும் இல்லையா? அவங்க அவனா இவரு. எவரு? இவனா? இவரா? நர்ஸ் ட்ரெஸ் போட்டுள்ளதே இவர் தான்ப்பா. நர்ஸ் ட்ரெஸ் போட்டவன் இவனா? ஐயோ, பெரிய கிரிமினல். ஏற்கனவே ஒரு தப்பு, ஆறுவேஷம் போட்டது இன்னொரு தப்பு. அவர் கூட்டிட்டு போனா நானும் தான் வருவேன். நீ வர்ற? நானும் அவர் ஒன்னும் ஆயிட்டோம்ல. ஓஹோ, அவ்வளவு ஒரு காய் போச்சா? எல்லாம் நான் கொடுத்த இடம். ஆமா, மன்னிச்சு ஆசீர்வாதம் பண்ண. கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மாமா கல்யாணம். உன் மூஞ்சிக்கு ஒரு காது, அதுக்குள்ள ஒரு கஷ்டம். அழகா கேட்குது. கட்டை வச்சு போட்டு வந்துருக்கோம். போடும் போடும், இதே ட்ரெஸ். வா. மூணாவது தப்பு பண்றியா? உன்னை மூடிக்கு மூச்சு போனாலும் சரி. போட்டு